கடன் வாங்குவதாக தகவல் கிடைத்தது. ஆக இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு வருவாய் அதிகரிச்சிருக்கு. 2024-25 நிதிநிலை அறிக்கை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2021-22 2020-21 விட கூடுதல் வருவாய் 2024-25 சுமார் 1,37,000 கோடி வந்திருக்கு. அப்படி வருவாய் அதிகரித்திருக்கு, கடனும் வாங்குறாங்க, புதிய திட்டம் இல்லை. அதனாலதான் சந்தேகம் ஏற்படுது. அதன் அடிப்படையில் தான் நேற்று அந்த கருத்து தெரிவிச்சு. அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடங்கள் 4 லட்சம் காலியாக இருக்கின்றது, அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களிப்பு பெறுவதற்காக அந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது 2025 நிதிநிலை அறிக்கையில தெரிவிச்சாங்க 50,000 பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்தி. ஆக 4 லட்சம் காலி பணிகளை இதுவரை நிரப்பவில்லை, அவள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டுல கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை அதிகம். 2 மாசத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் 20,000 பேர் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி வைத்திருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 4 ஆண்டுல சுமார் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் பணி வைத்திருக்காங்க. அப்படி இந்த 4 ஆண்டு காலத்துல இவருடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில வெறும் 50,000 பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் அறிக்கையா தான் பார்க்க முடியாது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீண்ட காலமாக தூர் வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர் வாரத்துக்கு நடவடிக்கை. மேட்டூர் அணையை சுமார் 83 ஆண்டு காலம் தூர் வாராது, மிகப்பெரிய அணை. அந்த அணையை தூர் வார வேண்டும் என்று கருதி விவசாயிகள் இலவசமாக, எந்த கட்டணம் இல்லாமல் இலவசமாக அங்கங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளிடத்திலும் வேளாண்மை அதிகாரிகளிடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையிலிருந்து பண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு நாளைக்கு 5,000 லாரியில் அந்த பண்டல் மண் அள்ளிட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட இந்த சிறுவாணிலையும் என்னுடைய அதிமுக ஆட்சியில தூர் வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்ல, பல அணைகள் தமிழகத்துல எந்தெந்த அணையில பண்டல் மண் இன்னைக்கு தேங்கி இருந்ததோ அதையெல்லாம் அள்ளுவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக ஆட்சியில எடுத்தோம். ஆனா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த அணை தூர் வருவதாக எனக்கு கிடைத்த தகவல்கள் இல்லை என்றுதான் பார்க்கிறோம்.